ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்ரா சுருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு கப் உளுந்து வச்சு ரொம்பவே டேஸ்டியான வாயில் வைத்ததும் கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியானது மட்டும் இல்லை, ரொம்பவே ஆரோக்கியமானது கூட. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் உளுந்து மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ சேம் அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு நல்லா கமகமன்னு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். வீடே மணக்கிற அளவுக்கு இப்போ நல்லா வாசமாக இருக்குது. உளுந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டு இருக்குது. இப்போ இது கூட நம்ம எந்த கப்பில் உளுந்து மெஷர்மெண்ட் பண்ணணுமோ சேம் அதே கப்பில் தான் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 5 முந்திரி 5 பாதம் சேர்த்துக்கோங்க. நட்ஸு சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் மட்டும்தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமாக இருக்கோ அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு வறுப்படணும். எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா கருக்கு முறுக்குன்னு கிறிஸ்பியாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கோங்க. உளுந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. ஏன்னா அதில் ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்குது. முக்கியமாக பெண்கள் பார்த்திங்கன்னா இடுப்பு எலும்பு நல்லா வலுவாக இருக்கிறதுக்காக சாப்பிடுவாங்க. இது கூட வாசத்துக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உளுந்தும் பாசி பருப்பு வறுக்கும் போது பார்த்திங்கன்னா செம வாசமாக இருக்கும். இன்னும் அதில் வந்து ஏலக்காய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா மொறுமொறுன்னு வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பருப்பு எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு இருக்கனால மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக தான் அரைப்படும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சிருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன். இதே மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3-4 மாதம் வரைக்கும் அந்த வாசம் குறையாமல் ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் வந்து நம்ம பாசி பருப்பும் சேர்த்து செஞ்சுருக்கனால பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். முக்கியமாக வெயில் காலங்களில் சாப்பிடக்கூடிய உணவு இது. நம்ம உளுந்து அளந்தோம் இல்லையா, சேம் அதே கப்பில் தான் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு உளுந்து, அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு இந்த 2 கப் அளவுக்கு வெல்லம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தில் வந்து தூசு மண்ணி ஏதாவது இருக்கும், அதனால நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தில் வந்து தூசு மண்ணி எதுவும் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது வடிகட்டிக்கலாம். எந்த அளவுக்கு தூசி மண்ணுன்னா இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்து இந்த மிக்சட் பவுடர் சேர்த்துக்கோங்க. குருணைகள் இல்லாத மாதிரி நல்லா இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்படி கலந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக குருணைகள் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து இது போல் கரண்டி வச்சு இப்படி மசிச்சு விட்டுட்டே வந்தீங்கன்னா எல்லாமே ஒன்று போல் நல்லா சாஃப்டாக ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். பால் சேர்க்குறதும் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் மட்டும்தான். பால் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சுவை இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால நான் பால் சேர்க்குறேன். இந்த ஸ்வீட் வந்து பால் சேர்க்காம கூட செய்யலாம். 1 கப் தண்ணீர் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதில் நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா பால் சேர்த்து செய்கிற ஸ்வீட் வந்து உடம்புக்கு ஒத்துக்கலைன்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து பால் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கைவிடாமல் இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஸ்வீட் நல்லா வாசமாக இருக்குது. நெய் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இந்த மிக்சர் பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். எதுவும் இல்லை, வெல்லம் தண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா போதும். 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும், அதுவும் இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்துலேயே ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா இது நல்ல ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். அவ்வளோதான், ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஹல்வா டைப்பில் சாப்பிட்றதா இருந்தால் கூட இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்வீட் சூடு வந்து நல்லா முழுமையாக ஆறிடுச்சு. இப்போ இந்த ஸ்வீட் வந்து ஒரு பட்டர் பேப்பரில் சேர்த்து ரோல் மாதிரி நல்லா ஷேப் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா மடித்து விட்டுட்டு ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பீஸ் போட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக பீஸ் கட் பண்ண வரும். இதே உங்களுக்கு பட்டர் பேப்பர் யூஸ் பண்ண வேண்டாம்னா ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட் வந்து அதில் செட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறமா ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ வந்து பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சிட்டோம்னா பசங்க ஸ்கூல் போகும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஆளுக்கு 2 ஸ்வீட் வச்சு கொடுத்து அனுப்பலாம். அது இதுன்னு வைக்கிற பதில் இதை போல் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா
ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கறனால பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். முக்கியமாக வெயில் காலங்களில் சாப்பிடக்கூடிய ஸ்வீட் ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக, சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் இருந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.